இன்றைக்கி வந்து என்ன யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். நம்ம யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து டயலர் பேடை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு *0*#06# அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைலோட IMEI நம்பர் வரும். அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ வந்து குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போயிட்டு IMEI.info. அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். IMEI.info அப்படின்னு சொல்கிற வெப்சைட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதோடைய உங்களுடைய IMEI நம்பரை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலோட IMEI நம்பரை வந்து காப்பி பண்ணிட்டு செக் IMEIன்னு இருக்குல்ல வச்சுக்கோங்களேன், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் யூஸ் பண்ணுற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், Realme C55. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரிஜினல் மொபைல் தான். நீங்களும் இந்த மாதிரி IMEI நம்பரை காப்பி பண்ணி உங்களுடைய ஃபோன் வந்து ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்கினாலும் சரி, இல்லை புது மொபைலில் யாராவது ஒரு தேர்ட் பார்ட்டி பர்சன் கிட்ட வாங்கும் போது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து எதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்து செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்க நினைப்பீங்க. அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா புது மொபைல் வந்து வாங்க நினைப்பீங்க. அப்படி புது மொபைல் வாங்கும்போது ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி பர்சன் கிட்ட போய்ட்டு வாங்குவீங்க. அப்படி வாங்கும்போது அவங்க வந்து அதே மாடலில் வந்து குளோனிங் மொபைலாக கூட தர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி குளோனிங் மொபைல் தரும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து சந்தேகம் வந்துச்சுன்னா இந்த IMEI நம்பரை காப்பி பண்ணி IMEI.info. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய IMEI நம்பரை காப்பி பண்ணிட்டு செக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோன் வந்து ஒரிஜினலாக இல்லை டூப்ளிகேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வந்து மொபைலை வந்து பை பண்ணி வாங்கிக்கலாம்.